லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் இணைந்திருப்பது கோலிவுட் வட்டாரத்தில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பினையுமே கிளப்பியுள்ள படமாக தான் கோலி திரைப்படம் உருவாகிட்டிருக்கு. இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, பிரபல மலையாள நடிகர் சௌபின் ஷாகிர் அவர்கள் இணைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தின் வாயிலாக தமிழ் சினிமா ரசிகர் மத்தியில கவனம் ஈர்த்த இவர் கோலி திரைப்படத்தில் இணைந்திருப்பது ரசிகர்களோட மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பினையுமே ஏற்படுத்தி வந்திருக்கு. மேலும் கோலி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா, பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா அவர்கள் இணைந்திருப்பதாக தற்பொழுது ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்திருக்காங்க படக்குழுவினர். மேலும் சைமன் என்கின்ற ஒரு கேரக்டரில் நடிப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகார்ஜுனா அவர்கள் தற்பொழுது குபேரா திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்காரு. தேசிய விருது வென்ற சேகர் கமுலா இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா, தனுஷ் அவர்களுடன் இணைந்து முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்து வருகிறார். இதற்கிடையே இவர் தற்பொழுது கோலி படத்துடைய வாயிலாக சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் இணைந்திருப்பதாகவும் இதனால ரசிகர்களோட மத்தியில எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வந்திருக்கு. ஜெயிலர் திரைப்படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அதே ஃபார்முலா தான் கோலி திரைப்படத்திலும் பல மொழிகளை சார்ந்த பிரபலங்கள் இணைந்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது பாலிவுட்டில் இருந்து அமீர் கானும் கன்னட நடிகர் உபேந்திரா அவர்களும் கோலி படத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகின்றது. இதில் மேலும் தரமான ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தில் நடிகர் தனுஷ் அவர்கள் நடிக்க இருப்பதாகவும் இவருடைய அறிவிப்பை மட்டுமே ஒரு வீடியோ வடிவில் மாசாக படக்குழுவுமே வெளியிட இருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் என்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.